எண்ணூர் கடல் நீரில் எண்ணெய் கழிவுகள் மிதப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை எண்ணூர் கடலில் கடந்த 5ஆம் தேதி முதல் கச்சா எண்ணெய் மிதந்து காணப்படுகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீனவர்கள் படகுகளின் சேதமடைந்துள்ளதாகவும், இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் எனவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழ்நாடு அரசு மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் நிவாரணத் தொகையும் வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆயில் வந்ததுனால எங்கள் ஊருக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 2 பேருங்க வயசானவங்க முதியோருங்க இறந்து போயிருக்காங்க இந்த ஆயில்னால். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்துட்டாங்க. அது இல்லாமல் எங்களோட படகுகளை நாங்கள் சுத்தம் செய்கிறதுக்கு எங்களோட காசு, சொந்த காசு நாங்கள் போட்டு செலவு பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 30,000 ரூபாவது எங்கள் காசு சொந்த செலவாகும். நீங்களே பாருங்கள், போட்டில் உள்ள படகுலாம் ஃபுல்லாக ஆயில் தான் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் தொழில் பண்ணால் கூட இந்த ஆயில் கசிவில் தான் நாங்கள் இறங்கி போய் தொழில் பண்ணோம். எங்களோட வலை போயிடுச்சு, போட்டு போயிடுச்சு, நாங்கள் வாழ்வாதாரமாக போயிடுச்சு. நாங்கள் வாழ்கிறதா சாப்பிட்றதா ஒன்றுமே புரியல. பழைய ரொம்ப காலத்து கழிவு பொருளான அந்த கச்சா எண்ணெயை கடலில் கலந்து விட்டு, காற்றுல கலந்து விட்டதுனால அது பூமியிலே அடங்கிட்டு எடுக்க மேலும் மேலும் சுரந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த எடுக்க வந்துக்கிட்டே இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் நாங்கள் பழைய நிலைக்கு தொழில் பண்ணி மீன் பிடிக்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஏற்பட்ட பாதிப்பினால் சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்துமே 8 கிராமம் இருக்குது, மீனவ கிராமம் இங்கே. இதனால் தொழில் வளம், மீன் வளம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் மீனவர்கள் பசியும் பட்டினமாக தான் காலம் கடத்துகிறோம். இந்த சூழ்நிலையில் அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் மக்களுக்கு இங்கே உள்ள மீனவ மக்களுக்கு பணி வழங்கி அவங்களுக்கு எதனா வாழ்க்கைக்கு கொஞ்சம் சிறப்பாக செயல்பட அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். மேலும் இந்த பாதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள், இதனால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு இந்த நிறுவனங்கள் மூலியமாக நிவாரணத் தொகை வழங்கி மீனவர்களுக்கு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன்.